பாப்பா இன்னைக்கு மொச்சக்கொட்டை குழம்பு. பொண்ணு அழுத்தி பிசைஞ்சிருக்கா. ஒரு மொச்சக்கொட்டை பிதுங்கி வந்து வேலையில் விழுந்துருச்சு. ஐயா இப்படி நல்லா விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பொம்பளை இலையிலேருந்து ஒரு மொச்சக்கொட்டை வந்து விழுந்துச்சுன்னா இது பெரிய தோஷம் இல்லை. இதை கழிக்கணும்னா காசிக்குள்ளே போகணும். இங்கேயும் கழிக்கிறதுக்கு முடியாதான். காசிக்கு போகணும்தான். காசிக்குன்னா அந்த காலத்தில் காசிக்கு போகிறதுல நடந்தே தான் போகணும். பஸ்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வாரணாசியில் போயிட்டு வந்துடலாமே. ஹோட்டல் கிடையாது, லைட்டு கிடையாது. ஆனால் காசிக்கு இப்போ நான் போகிறேன்னு சொல்லுங்கள், காசிக்கு போகிறேன்னு சொல்லுன்னு வச்சுக்கோங்க. என் வீட்டுக்கு 10 பெரிய ஆள் வந்துடுவாங்க. என்னென்னாச்சு காசிக்கு புரியலாம்ல. ஆமையா பையனை கல்யாணம் பண்ணி வச்சு, பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, மற்ற வேலைகளும் கடை பண்ணி வச்சு கொடுத்தாச்சு. இந்த என்ன செய்ய போகிறோம் அப்படியே காசிக்கு போயிட்டான் அப்படின்னா காசியில் போய் நீ சாக போகிறேன்னு அர்த்தம். கடைசி கட்டம். இப்போ நேரத்து கல்யாணம் முடிச்சுட்டு போனோம்னா யாரையா ஒத்துக்கொள்வா? யாரும் கேட்க மாட்டேன்ட்டா. யார் சொன்னாலும் நான் போகிறேன்னா சரி விடு கல்யாணம் விட்டாங்க. இவன் போயிட்டான். நடந்தே போய் மதுரை கிட்ட போய் அம்மா தாயே காசிக்கு போகிறேன், சாப்பாடு போடுங்கம்மா. வந்துட்டாரு காசிக்கு போகிற வந்துட்டாரு. அவருக்கு சோறு போட்டால் அந்த புண்ணியம் நமக்கும் கிடைக்கும். இலையை போடுங்க இலையை போட்டு சாப்பாடை போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இலையை மடக்கிருக்காரு. அந்த இலையை வச்சிருங்க. ஏம்மா நீங்கள் எடுத்துட்டீங்களா? இல்லை அந்த ஒரு இலை தான் இருக்குது, உங்களை மாதிரி ஆள் வந்து அதை தான் போடுவோம், நாங்கள் கழுவி அதை வச்சுக்கிறோம். அட நாசமாக போகிறவள, என் பொண்டாட்டியிலேருந்து ஒரு மொச்சக்கொட்டை வந்து நான் காசிக்கு போய்கிட்டு இருக்கேன். நீ கண்ட பரிசு போய் தின்னையா எனக்கு சோத்த போட்ட? ஐயா என்னடா எழுது. சரி கழுவி காசி தானே போகிறேன், இந்த தோசைத்தையும் சேர்த்து கழிச்சுக்குவோம். போயிருக்கான். அடுத்த நாள் திருச்சிக்கு போயிட்டான். அம்மா தாயே காசிக்கு போகிறேன், சாப்பாடு போடுங்க. அதாவது காசி போட வந்திருக்காரு, புண்ணியம் கிடைக்கணும் நமக்கு. இலைய போகிறோம். இலையில எல்லாம் சாப்பிட மாட்டோம்மா. பிறகுன்னு ஏதாவது பழைய சட்டி கிட்டே இருந்தோம். சரி ரைட்டு, அப்படியே ஒரு விரதம் போடுங்க. அந்த மூலையில் ஒரு சட்டி இருக்காது, எடுத்து கொடுங்க. சட்டியை கொடுத்துருக்காங்க. சாப்பாடை போட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே சரி ரைட்டு இன்றைக்கி தான் நிம்மதி விரதம் விட்டுருக்குன்னு சொல்லி அந்த சட்டியை கொண்டு வெளியே பின்னாடி போய் கொலைப்புறத்தில் கழிவு கமிச்சு போயிருக்க லம்பி கீழே வந்து சட்டியை உடைச்சிட்டாரு. அந்த அம்மா ஏயா அந்த சட்டியை உடைச்சிட்டியாப்பா? என்னம்மா சரி நகை தெரியல, இருட்டாக இருந்துச்சு, கீழே போட்டு உடைச்சிட்டேன். என்னப்பா நீ, அது எப்பேற்பட்ட சட்டி தெரியுமா? இந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தார். இந்த பங்களா, அந்த வயக்காடு, அந்த தொகுப்பு வீடு எல்லாம் அவர் சம்பாதிச்சது தான். எங்களுக்கு கடவுள் மாதிரி. கடைசி காலத்தில் கட்டிலில் சட்டடியாக படுத்து கிடந்தார். 1க்கு 2க்கு எல்லாம் அதில் தான் இருப்பார். அவர் ஞாபகார்த்தமாக அதை நாங்கள் வச்சுருந்தோம். அந்த காலத்தில் போட்டா இல்லை. அவன் வாயில் மண்ணை போட என் பொண்டாட்டியிருந்து ஒரு மொச்சக்கொட்டை வந்து நான் காசிக்கு போயிட்டு இருக்கேன். அங்கே என்னன்னா கண்ட பரிதேசி தண்ணியில எனக்கு சோத்தை போட்டான். இங்கே உங்களுக்கு கிழமை 1க்கு 2க்கு எடுத்து வச்சிருக்க எனக்கு சோத்தை போட்டிய. என்னோட வர ரொம்ப கேவலமாக இருக்கு. சரி இந்த தோசத்தையும் சேர்த்து கழிச்சிருவாங்க. அண்டு பழைய வீடு போயிருக்கான். அவனை விட்ட வாடல பாருங்க, விழுப்புரம் போயிட்டான். அம்மா சாப்பாடு போடுங்க, காசி போட வந்திருக்கேன். இலைய போட சட்டி எடுத்துக்கணும். சட்டியில் சாப்பிட மாட்டோம்மா. என்ன இப்போ எதுதான் சாப்பிடுவீங்க? இந்த திருநீல ஒரு ஓரம் போடுங்க, நாய்க்கு போட்ட மாதிரி. நான் யாரையும் நம்புற மாதிரி இல்லை. சரி அப்புறம் அவருக்கு அப்படி விரதம் போட்டுக்கிட்டு சோத்தை போட்டிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாவோட இன்றைக்கி தான் நல்ல முறையில் சாப்பிட்டுக்குன்னு உட்காந்துருக்கான். வீட்டுக்காரம்மா சும்மா இருக்க மாட்டாமல் காசிக்கு போகிறவரை வெத்தலை போடுறது என்னன்னு கொடுங்க தாயே போட்டுக்கிறேன். வெத்தலை எடுத்து கொடுத்துருக்கு. பாக்க கொடுங்க. பாக்க உங்கள் தலைக்கு மேலே ஒரு மாடாக்குழி இருக்காருங்க, அதில் இருக்கு எடுத்துக்கோங்க. மாடாக்குழியில் எடுத்து பாக்க எடுத்து காயில் போட்டு கடக்குன்னு தான் கடிச்சிருக்கான். அந்த அம்மா கேட்டுருக்கு, கடிச்சிட்டியாப்பா? ஆமாம்மா என்ன விஷயம்? நான் அதை 10-20 நாளாக கடிக்க முடியல. காசிக்கு போய் கழுதியை போட்டு மேய்க்க வேணும் பாபம் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்ட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படி ஏதாவது ஒரு கதையை சொல்லி ஒரு நெறியை சொல்வதற்காக உண்டாக்கப்பட்டதுதான் ராமாயணமும் மகாபாரதம் என்று 14 பாஷை பேசக்கூடிய பாரதியார், தமிழின் மிக உயர்ந்த மிகப்பெரிய ஒரு அறிவாளி, ஒரு ஞானி, அந்த பாரதியார் சொல்கிறார், எல்லாம் ஒரு நெறி சொல்வதற்காக சொல்லப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட கதைகள். அதில் மிக நல்ல கவிதை, அந்த கவிதையை நீங்கள் படியுங்கள். ஆனால் அந்த கதையின் பெயரால் ஒரு திட்டத்தை முடக்குகின்ற ஒரு கட்சி, ஒரு மதத்தின் பெயரால் இந்த தேசம் முழுமைக்கும் கலவரத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு கட்சி இன்றைக்கு எத்தனை வேஷம் போட்டு நமது ஜனநாயகத்தை மாண்பை குலைக்கும் வண்ணமாக எத்தனை விதமான ஊழல்கள் இருக்கோ அத்தனை ஊழலுக்கும் மூல ஆதாரமே பாரதிய ஜனதா. அவங்க போட்டு வச்சதை தான் அப்படியே கொண்டு வந்து காங்கிரஸ் இன்றைக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து சாதாரண ஒரு பாட்டாளிகளுடைய பென்ஷன்ல கை வச்சதே அவனுடைய காலத்தில் தான். அவன் காட்டிய வழிதான்.
எந்த விதத்திலும் ஊழலில் காங்கிரசுக்கு இழைப்பில்லாத இந்த பாரதிய ஜனதாவை நாட்டை விட்டு விரட்டுங்கள். மத நல்லிணக்கம் பேணுகின்ற நம்முடைய தொன்மம், நம்முடைய மரபு, நாம் எல்லாரும் ஓர் குலம், ஓர் நிறை, ஓர் விலை. ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லாம் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்தது இந்த நாடு. பாரதியார் பாஷை. இந்த நாட்டை நேசிக்க வேண்டும், பாரதத்தை நேசிக்க வேண்டும், மண்ணை நேசிக்க வேண்டும். ஏன்? எந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவி இருந்தது இந்த நாடு. நாம் எல்லோரும் சொல்லணும், எல்லோரும் பேசணும். உங்கள் தந்தையும் உங்களுடைய தாயும், என் தந்தையும் என் தாயும், நம்முடைய மூதாதையர்கள் எல்லாரும் மகிழ்வாக இருந்து இதையெல்லாம் உருவாக்கி வைத்து நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கெல்லாம் கொடுத்து விட்டு போன இந்த அற்புதமான செல்வத்தை 1000 எண்ணம் வளர்ந்தும் அதற்கெல்லாம் எந்த பிளவும் இல்லாமல் வந்திருந்த இந்த நாட்டை இன்றைக்கு பிளவு செய்வதற்காக, இன்றைக்கு மதத்தின்பால் வரக்கூடிய அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிவதற்காக இன்றைக்கு ஒட்டு சேர்ந்திருக்கிறார்கள். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் 140 கோடி மக்களையும் சந்திப்பார். உங்க கண்ணதாசன் யாரியா? கண்ணதாசன் யாரு? அர்த்தமுள்ள இந்த மதம் எழுதுனானே, அந்த அர்த்தமந்த இந்த மதம் எழுதுன்னு சொல்றான். ஒரு பாட்டு எழுதியிருக்கான். இந்த பாட்டு எழுதிட்டு சொல்றான், இது அர்த்த மதம் இந்து மதம் எழுதுனதுக்கு பிறகு சொன்ன பாட்டு. அதாவது மனிதன் மதத்திற்கு சண்டை போடுகிறான், ஜாதிக்கு சண்டை போடுகிறான். நான் மதத்தை ஆதரிக்கிறவன் தான், ஆனால் மத துவேஷி அல்ல. யார்? கண்ணதாசன் சொல்றார். இஸ்லாம் மார்க்கத்தையோ கிறிஸ்தவ மார்க்கத்தையோ புத்தத்தையோ சமணத்தையோ வெறுப்பவன் அல்ல. இந்த மத துவேஷிகளை அவன் யாரா இருந்தாலும் சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பருத்தி அது விளைந்து அது நூலாகி துணியாகி நாம் உடுத்தி அது கறி துணியாகி நமக்கு கோவண துணியாகி அவ்வளவும் நமக்காகவே உரிகுதே. அது மனிதன் நீ பிறந்து இவ்வளவு காலம் ஆச்சே, நீ என்ன நன்மை செய்திருக்கிற இந்த உலகத்தில்? உன்னால் இந்த உலகத்துக்கு என்ன லாபம்? நான் இப்போ சாப்பிட்டேன், நான் என் பிள்ளை பெற்றேன், அந்த பிள்ளைக்கு சம்பாதிச்சு வச்சேன்னெல்லாம் பேசக்கூடாது. இந்த சமூகத்திற்கு என்ன லாபம்? படித்து எப்படி தனக்கு பயன்படாமல் எல்லாருக்கும் பயன்பட்டதோ அது மாதிரி நீ பயன்பட்டியா?